நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து இந்த தமிழறிஞர்கள் அந்த டாப்பிக்கில் வந்து தாயுமானவர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தாயுமானவர் பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தாயுமானவர் பற்றி எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ப்ளஸ் புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நீ கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். தாயுமானவர் நினைவு இல்லம் எங்கே உள்ளது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம். கரெக்டாக பார்த்துக்கோங்க, எந்த பிளேஸ்ன்னு பார்த்துக்கோங்க, லட்சுமிபுரம். எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. லட்சுமிபுரம். அடுத்த கொஷின் பாருங்கள். அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் வந்து தாயுமானவர். அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த கொஷின் பாருங்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் என சிறப்பிக்க பெறும் நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியின் உபநிடதம் என சிறப்பிக்கப்படும் நூல் வந்து தாயுமானவர் பாடல்கள் திரட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாயுமானவர் பிறந்த ஊர் வந்து என்ன ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, திருமறைக்காடு. தாயுமானவர் பிறந்த ஊர் வந்து திருமறைக்காடு. அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. கீழ்கண்ட கூற்றுகளில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து தவறு. தாயுமானவர் பிறந்த ஊர் வந்து திருமறைக்காடு, வேதாரண்யம். அங்கே தான் வந்து பிறந்திருப்பார். ஃபஸ்ட்டு வந்து தவறு. இவருடைய காலம் பார்த்திங்கன்னா கிபி 18ஆம் நூற்றாண்டு. ரெண்டாவது வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள். தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள். திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. 2, 3 மட்டும் சரி. 1, 4 வந்து தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாயுமானவரின் மனைவி பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மட்டுவார் குழலி. தாயுமானவரின் மனைவி பெயர் வந்து மட்டுவார் குழலி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாயுமானவர் ஆற்றிய பணி என்ன பணி? அரசு கணக்கர் பணி. தாயுமானவர் ஆற்றிய பணி வந்து அரசு கணக்கர் பணி. அடுத்து பாருங்கள். தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? தாயுமானவர் நினைவு இல்லம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் பார்த்தோம். அதே தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழே காண பெறுவனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஆண்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடம் இருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து தவறாக இருக்குது. சரிங்களா? மற்றதெல்லாம் சரியான கூற்றுகள்லாம் பாருங்கள். சமரச சன்மார்க்கம் என்னும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாயுமானவர். அது சரியாக தான் இருக்குது. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாயுமானவரது பாடல்கள் ஆகும். அதுவும் சரியாக தான் இருக்குது. பராபர கன்னிகள் தாயுமானவரால் இயற்றப்பட்டவை. அதுவும் வந்து சரியாக தான் இருக்குது. சரிங்களா? தவறாக இருக்கிறது வந்து சி மட்டும்தான். அவ்வளோதான் வந்து இப்போ தாயுமானவர் பற்றி இப்போ ப்ரீவியஸ் இயரில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.